வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. 1990 கணக்குப்படி கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்களாம். அதை தொடர்ந்து 2015 அது 8,28,000 பேராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020 1.5 மில்லியன் மக்களாக இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இப்படி இந்த சூசைட்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சீனா, தென்கொரியா, ரஷ்யா, லாட்வியா, ஸ்லோவேனியா, அப்புறம் பெலாரஸ் இந்த பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மதிப்பீடுகள்ன்றது இருக்குது. வளரும் நாடுகளை விட பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்னு இருப்பாங்களே அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கா. 3.5 மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கான். நிறைய பெண்கள் இதுக்காக சூசைட் அட்டன் பண்ணுறது அப்படின்றது அதிகமாக இருந்தாலும் ஆண்கள் தான் அதிகமான இறப்பு அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் இதை வந்து அறிவிச்சாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு அப்படின்ற கான்செப்ட், சூசைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மனுஷங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லையா. இது வந்து நிறைய பூச்சிகள் இனங்கள்ட்டையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பியா ஆபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பக் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா யாராவது தாக்க வராங்க இல்லை அவங்க குழுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா